ஒரு மனிதன் தன் காதலிக்காக தாஜ்மஹால் கட்டினான். ஆனால் இன்னொரு மனிதன் தன் காதலியை கொன்ற ஒரு மலையையே பிளந்து பாதையை உருவாக்கினான். பைத்தியக்காரன் என்று ஊரை சிரித்தபோது 22 ஆண்டுகள் ஒற்றை ஆளாக நின்று ஒரு மலையை இரண்டாக பிளந்த ஒரு இந்திய மனிதனின் கதைதான் இது. இது வெறும் கல்லுக்கும் மண்ணுக்குமான போர் அல்ல, இது மரணத்திற்கும் காதலுக்குமான போர். பீகாரின் ஒரு குக்கிராமத்தில் தசரத் மாஞ்சியும் அவரது மனைவி பால்குனியும் வசித்து வந்தார்கள். ஒரு நாள் தசரத்திற்கு உணவு கொண்டு வந்த பால்குனி அந்த மலையை கடக்கும் போது தடுமாறி விழுந்தார். சரியான நேரத்தில் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. காரணம், அந்த மலையை 70 கிலோமீட்டர் சுற்றி சென்றால்தான் அடுத்த ஊருக்கு போக முடியும். தன் மடியிலேயே தன் காதல் மனைவி உயிர் பிரிவதை பார்த்த தசரத்தின் உள்ளம் சுக்குநூறாக உடைந்தது. அன்று அவர் அழுத கண்ணீர் ஆத்திரமாக மாறியது. இனி என்னோட நிலையை யாரும் அடையக்கூடாது என்று உறுதி பூண்டார். ஒரு சுத்தியல், ஒரு உளி, அவ்வளவுதான். 360 அடி நீளம், 30 அடி அகலமுள்ள அந்த மலையை தனியாக செதுக்கத் தொடங்கினார். மக்கள் கேலி செய்தார்கள். உனக்கு மூளை கெட்டுவிட்டது என்றார்கள். ஆனால் அவர் சொன்னார், என் மனைவி இழந்த உயிரை என்னால் மீட்க முடியாது, ஆனால் இன்னொரு உயிர் அதே மாதிரி போகாமல் என்னால் தடுக்க முடியும். 22 வருடங்கள் ஒவ்வொரு கல்லையும் அவர் செதுக்கும் போது பால்குனி இதோ பாதை வருகிறது என்று சொல்லியே அழுவார். 1982ஆம் ஆண்டு அந்த அதிசயம் நிகழ்ந்தது. 70 கிலோமீட்டர் தூரம் வெறும் 1 கிலோமீட்டராக குறைந்தது. ஊர் மக்கள் வாயடைத்து போனார்கள். அரசாங்கமே செய்ய தயங்கிய வேலையை தன் மனைவியின் மீது இருந்த காதலால் ஒரு சாதாரண மனிதன் செய்து முடித்தார். அவர் இறந்தபோது அவருக்கு அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. இன்று அவரை தி மவுண்டைன் மேன், மலை மனிதன் என்று உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார். காதல் என்பது ரோஜாக்களை பரிசளிப்பதில் இல்லை, ஒருவரின் மறைவுக்கு பின்னர் மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு வழியை உருவாக்குவதில் தான் இருக்கிறது. தசரத் மாஞ்சியின் இந்த காதல் கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்ட்ல சொல்லுங்க.